பார்த்த உடனே வாவ்னு சொல்கிற மாதிரி வீட்டை ரொம்ப அட்ராக்டிவாக கட்டியிருக்காங்க. லேண்ட் ஏரியா 2.25 சென்ட் தான். ஆனால் கார்னர் சைட்டுங்கிறதுனாலையும் ஃப்ரண்டேஜ் 40 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனாலையும் எலிவேஷனையும் நல்லா அகலமாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்குது. வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே இம்ப்ரெஸ் ஆகிற விதமாக ஃபோயரை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸ்லேயுமே ஃபால் சீலிங் ஒர்க், 3 பெட்ரூம்ஸ்லேயுமே உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், வால் டெக்கர் ஐட்டம்ஸ், ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனி, லான்ச் கார்னரில் பெரிய ஸ்டடி டேபிள், எல்லா இடங்கள்லேயும் நிறைய லைட்ஸ், சோஃபா, ஸ்மார்ட் டீபாய், எல்இடி டச் சென்சாரோட மிரர்ஸ், 3 பாத்ரூம்ஸ்லேயுமே தெர்மோஸ்டேட்டிக் ஷவர் பேனல், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்து வீட்டை அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மெயின் ரோட்டில் இருந்து 4வது சைட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்த் வெஸ்ட் கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 40 அடி அகலமாகவும் 30 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்டேஜ் 40 அடியில் நல்லா அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாகவே பிளான் பண்ணி அதில் டெக்ஸ்சர் ஒர்க், ஸ்டோன் கிளாடிங், டைல்ஸ் ஒர்க், நிறைய கிரில் ஒர்க்ஸ், அது போக லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. தரைக்கு போகிற ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சீலிங்க்கு போகிற ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. படிக்கட்டை பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலராக இல்லாமல் கேர்டு ஷேப்பில் டிசைன் பண்ணி கிரானைட் ஃபினிஷிங்கோட ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை நிறைய கார்விங் டிசைன்ஸ் கொடுத்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர், சைஸ் 5x5. வீட்டுக்கு வர கெஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே இம்ப்ரெஸ் ஆகிற விதமாக ஐ கேட்சிங்காக டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபோயர் எடுத்து நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால், சைஸ் 20x16. சீலிங்க்கு உட்டிசேன் WPC பேனல்ஸ் வித் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சவுத் வாலில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக நார்த் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. படிக்கட்டுக்கு இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே பூராமே உட்டன் கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோர் ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா UPS ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ, சைஸ் 10x10. லிவிங் ஹால் மாதிரி இங்கேயும் சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே LED டச் சென்சாரோட பெரிய மிரரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் வாஷ் பேசினில் டேப்பை பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. சின்ன ஆம் மாதிரி கொடுத்து அதில் மினி ஷவர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸோட இதை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டைனிங் அடுத்து சவுத் ஈஸ்டில் கிச்சன், சைஸ் 10x10. மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க், எலக்ட்ரிக் சிம்னி, சைடில் ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸ் வச்சு நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க.
டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் பிளான் பண்ணி அதுக்கு கிரைண்ட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10க்கு 10. சீலிங் ஃபுல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க், கீழே பெரிய உட்டன் காட், மேட்ரஸஸ், ஸ்டோரேஜ்க்காக ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் உட்டன் வார்ட்ரோப், அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. எல்லா பாத் ஃபிட்டிங்ஸும் மாட்டியிருக்காங்க. அது போக தெர்மோஸ்டாட்டிக் ஷவர் பேனலும் மாட்டியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்லையும் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 11க்கு 17 அடி சைஸில் லான்ச். கார்னரில் ஸ்டடி டேபிள், பக்கத்தில் புக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக ஒரு பெரிய டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 17க்கு 16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோஸ், ரெண்டு பக்கமும் சைட் டேபிள், ஃப்ரண்ட்லி பார்த்தீங்கன்னா நீளமாக ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட ஒரு பெரிய ஸ்டோரேஜ் சிஸ்டம், அது போக ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப்ஸ், டிவி யூனிட், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எல்இடி டச் சென்சாரோட மிரர், ஒவ்வொரு ட்ராவர்ஸ்லையும் இண்டிவிஜுவலாக ப்ரொஃபைல்ஸ் கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 4.5. சென்டரில் சின்ன பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. 3 பெட்ரூம்ஸ்லையுமே ஃபால் சீலிங் ஒர்க், பெரிய உட்டன் காட், மேட்ரஸஸ், பில்லோ, ஹெட்போர்ட் டிசைன், வார்ட்ரோப், கபோர்ட், ஸ்டடி டேபிள்னு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப் கொடுத்துருக்காங்க.
இந்த ஒரு பெட்ரூமில் மட்டும் 6க்கு 5 அடி சைஸில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் பிளான் பண்ணி உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10க்கு 4. 3 அட்டாச்சு பாத்ரூம்ஸ்லையுமே தெர்மோஸ்டாட்டிக் ஷவர் பேனல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து கிளாஸ் அண்ட் உட்டன் பேனல் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 16க்கு 10. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 13க்கு 10 அடி சைஸில் ஒரு மல்டி பர்பஸ் ரூம். இதை ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஜிம் ஆர் யோகா ரூம், இல்லைனா யூட்டிலிட்டி ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் டெல்லி பப்ளிக் ஸ்கூலுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. மெயின் ரோட்டில் இருந்து 4வது சைடில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 35 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஃபுல்லி ஃபர்னிஷ்டு 3 BHK வீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.